எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வினா விடையில் பொருந்திய பொருந்தாத சொல்ல தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொருந்திய ஒன்றை தேர்ந்தெடு. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஊன் இறைச்சி, கணம் பாரம், மனை வீடு, மனம் உள்ளம். இதில் பொருந்திய ஆன்சர் ஊன் இறைச்சி. கூற்று இல்லைன்னா பொருந்திய ஒன்றை தேர்ந்தெடு, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இது மாதிரி கொஸ்டின் தான் நிறைய குரூப் 2ல் நிறைய கேட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து, கீழ்காணும் கூற்றில் தவறான சொற்றொடரை நீக்குக. அதில் சீவக சிந்தாமணி கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் கூற்றில் தவறான சொற்றொடரை நீக்குக. அதில் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை இயற்றி தமிழன்னைக்கு அணி செய்தவர் திருத்தக்க தேவர். ஆவண பார்த்தீங்கன்னா, நாமகள் இளம்பகம் ஈராக முத்தி இளம்பகம் முதலாக 13 இளம்பகங்களை கொண்டிருக்கின்றதுக்கு. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிந்தாமணியே. இந்நூலுக்கு உரை கண்டவர் உச்சிமேற்புலவர்கோள் நச்சினார்க்கினியார் ஆவார். இப்படி ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று பார்த்தீங்கன்னா, தவறான சொற்றொடரை நீக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆவணா நாமகள் இளம்பகம் ஈராக முத்தியலம்பகம் முதலாக 13 இளம்பகங்களை கொண்டிருக்கின்றது. அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சுடர் மகிழ்ச்சி, வினை காவல், காப்பு செயல், கேண்மை நட்பு. இதில் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஈயன தான் ஆன்சர், கேண்மை நட்பு. அடுத்து, பொருத்தமற்ற பொருள் தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்ற பொருள் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நயம் வீடு, கிழமை உரிமை, ஆறு நல்வழி, உடுக்கை ஆடை. பொருத்தமற்ற பொருள் பார்த்திங்கன்னா, இதில் ஆன்சர் ஆனாதான் ஆன்சர். நயம் வீடு தான் பொருத்தமற்ற பொருளாகும். அடுத்து, கொச்சை சொற்களை நீக்கி எழுதிய சொற்றொடரில் தவறானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொச்சை சொற்களை நீக்கி எழுதிய சொற்றொடரில் தவறானதை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மாலையில் நேரத்தோடு வரவில்லை என்றால் அம்மா திட்டுவார். சில நாளிகை உட்கார், இதோ வருகிறேன். அப்படி ஒரு ஆன்சர். அடுத்து, விளையாட்டிலேயே கண்ணா இருக்காதே. கடைசி பார்த்தீங்கன்னா, அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது. இப்படி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொச்சை சொற்களை நீக்கி எழுதிய சொற்றொடரில் தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் கொச்சை சொற்களை நீக்கிய பிறகு தவறான சொற்றொடர் விளையாட்டிலேயே கண்ணா இருக்காது. அடுத்து, இதில் பொருத்தமான பொருள் எது? இதில் பொருத்தமான பொருள் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குளவி நோய், பிண மயக்கம், அழகு கோழி, ஆழி வானம். இதில் பொருத்தமான பொருள் ஈனா ஆன்சர், அதாவது அழகு கோழி அப்படிங்கிறத பொருத்தமான பொருள். அடுத்து, இவற்றில் தவறான வரிசை எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தேட்டை செல்வம், விரை உடல், விழுப்பம் சிறப்பு, பரிந்து விரும்பி. தவறான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா, விரை உடல். ஆவண ஆன்சர் விரை உடல். அடுத்து, பொருத்தமான பொருள் தவறான வரிசை எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சேடி தோழி, தார் மாலை, காசினி நிலம், மல்லல் அரச வீதி. இதில் பொருத்தமான பொருள் தவறான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா, காசினி நிலம். அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மறுபடியும் கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நலவம் தேன், மதுரம் அறிவு, பரிதிபுரி குழந்தை, மதலை இனிமை. பொருத்தமான பொருள் ஆனாதான் ஆன்சர், நலவம் தேன். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அடுத்து, 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மது தேன், சம்பு நாவல், மதியம் நிலவு, இவை அனைத்தும்.
இதில் பொருத்தமான பொருள் பார்த்தீங்கன்னா, இவை அனைத்தும் பொருத்தமான பொருளாகும். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பகழி, தசை, தைபந்து, சந்தனம், களபம், பெயர், சுளதி, கடல். இதில் பொருத்தமான பொருள் வந்து ஈயனா தான் ஆன்சர். சுளதி, கடல். அடுத்து இவற்றில் தவறான வரிசை எது? இவற்றில் தவறான வரிசை எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சுவடி, நூல், எளிமை, வறுமை, அம்பி, தலைவன், கல், மலை. இவற்றில் தவறான வரிசை வந்து ஈனா தான் ஆன்சர். அம்பி, தலைவன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2 எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கும் நம்ம இதை பொருந்தாத பொருள் இதில் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். நன்றி.